வணக்கம் விளையாட்டு வீரர்களே. ஒரு முக்கியமான விளையாட்டு நாள் இன்றைய நாள். ஒலிம்பிக் போட்டிகள் பற்றிய சில சுவாரஸ்யமான புதிய தொகுப்புகளை உங்களுக்காக தரப்போகிறேன் இன்றைய காணொலியில். இது மட்டுமல்லாமல் 3 கிரிக்கெட் போட்டிகளை பற்றிய விடயங்கள், நேற்றைய நாளில் நடந்து முடிந்த 3 கிரிக்கெட் போட்டிகளை பற்றிய விடயங்கள், இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு போட்டி, தொடர்ந்து நடைபெறப் போகின்ற சில முக்கியமான போட்டிகள், தொடர்கள் பற்றிய முழுமையான விஷயங்களை இன்றைய நாளில் இந்த விளையாட்டு தொகுப்பின் மூலமாக உங்களுக்கு தரலாம் என்று இருக்கிறேன். நேற்றைய தினம் இலங்கை ரசிகர்கள் இப்போதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது இலங்கை ரசிகர்களே. காரணம், கடந்த 5 ஆண்டுகளில் 60 ஒருநாள் சர்வதேச போட்டிகளை இலங்கை அணி தோற்றிருக்கிறது. அப்படி இருக்க நிலையில் பெரிய நட்சத்திரங்களை கொண்டு முழுமையான அணியை நிறைய போட்டிகளில் தோற்று வருகிறது என்று சொன்னால், இளைய நட்சத்திரங்கள், பெரிதாக அறியப்படாதவர், நிறைய பேரை யாரென்றே சர்வதேச ரீதியில் தெரியாத நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு இலங்கை அணி எவ்வாறு போட்டியில் வெற்றி பெறும்? முக்கியமாக சொந்த மைதானத்தில் போட்டி நடைபெறுகிறது. இந்திய அணி முழுமையான அணி கிடையாது. அப்படி இருந்தும் கூட இலங்கை அணியின் மீது இலங்கை ரசிகர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் ஒரு விடயம் நான் தனிப்பட்ட ரீதியில் சொல்லியிருந்தேன், இந்த இலங்கை அணி, இந்த இளையோரை ஒன்றாக சேர்த்து உருவாக்கப்பட்ட பெரிதாக அறியப்படாத இந்த இலங்கை அணி, மூத்த வீரர்கள், வழமையாக எல்லா வீரர்களும் இந்த தடைக்கு உள்ளாகாமல் இருந்த 3 வீரர்கள், உபாதைக்கு உள்ளாகாமல் இருந்த ஏனைய வீரர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து உருவாக்கிய அணியை விட இந்த வீரர்கள் தங்களது ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தினால் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அணி ஒன்றை இலங்கை அணி உருவாக்கலாம் என்று நேற்றைய நாளில் அதில் கொஞ்சம் காட்டியிருந்தார்கள். ஒரே அடியாக மிக மோசமாக விளையாடினார்கள் என்று அந்த அணியை நாங்கள் தள்ளிவிட முடியாது. தசுன் சாணக்க தலைமையிலான அந்த அணியில் குறைபாடுகள் நிறைய இருக்கின்றன. ஆனாலும் நம்பிக்கை தரக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன என்பது முக்கியமானது. இடைநடுவே அவர்கள் அடித்தாடிய விதம், பந்து வீச்சில் விக்கெட்டுகளை எடுக்க முடியாமல் போனாலும் அவர்கள் ஏதோ விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் என்று இறுதி வரை போராடியது. இந்த 2 விஷயங்களை இங்கே கவனிக்க வேண்டும். நேற்றைய நாளில் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி 80 பந்துகள் மீதம் இருக்க அபாரமான வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டது. ஒரு பக்க சார்பான போட்டி போலத்தான் போட்டி அமைந்திருந்தது. அது முக்கியமானது. ஆனால் இலங்கை வீரர்கள் இந்த இந்திய அணி வீரர்களிடமிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டால் அதுதான் இலங்கை அணியின் தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு மிக முக்கியமானது. தசுன் சாணக்கவும் பயிற்றுவிப்பாளர் மிக்கி ஆத்தரும் அதை கவனித்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம். அதைவிட முக்கியமாக இலங்கை அணி பந்து வீசிக் கொண்டிருந்த போது தொலைக்காட்சி திரையில் தெரிந்த சமிந்தவாசின் முகம் உண்மையில் இலங்கை அணி வீரர்களுக்கு நிறைய விடயங்களை அவர் கற்றுக் கொடுப்பார் என்றும் பல இடங்களில் திட்டி தீர்ப்பார் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய போட்டி தசுன் சாணக்க தலைமையிலான இலங்கை அணி ஒருநாள் சர்வதேச போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடியது. இலங்கை அணியின் ஆரம்பத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக இந்த போட்டியில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். 3 அறிமுகங்கள். இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள். இலங்கை சார்பாக பானுகு ராஜபக்ச, இந்தியா சார்பாக இஷான் கிஷான் தன்னுடைய பிறந்த நாளின் போது அறிமுகமாக இருந்தார் சூரியகுமார் யாதவ். இந்த 3 பேருமே ஆரம்ப நாட்களில் இருந்து, அதாவது தங்களுடைய 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் காலத்திலிருந்து தங்களது தேசிய அணிக்குள் இடம் பிடிப்பார்கள் என்று எல்லோராலும் நம்பப்பட்டவர்கள். மிக திறமை வாய்ந்த வீரர்கள். கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டவர்கள். நேற்றைய நாளிலும் இதை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பது முக்கியமானது. இந்த 3 பேரையும் எப்போது அணியில் எடுப்பீர்கள் என்று பல பேரும் கேட்டுக்கொண்டிருந்ததை, சர்வதேச ரீதியாக கூட பல பேர் இவர்களுக்கு ரசிகர்களாக இருந்ததை நாங்கள் அறிவோம். பானுகு ராஜபக்ச தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி 22 பந்துகளில் 2 6 ஓட்டங்கள், 2 4 ஓட்டங்களோடு 24 ஓட்டங்களை எடுத்தார். இன்னும் கொஞ்சம் நின்று பிடித்து ஆடக்கூடிய ஆற்றல் அவருக்கு சேர்ந்தால் அவரை அசைக்க முடியாது. இவருக்கு தான் இந்த உடத்தகுதி பிரச்சனை காரணமாக பயிற்றுவிப்பாளர் மிக்கி ஆத்தரோடு மோதல் ஏற்பட்டு $5000 அபராதம் விதிக்கப்பட்டது. இது தவிர இலங்கையின் 6 வீரர்கள் 20க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை தாண்டி இருந்தாலும் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொண்டவர் சாமிக்க கருணாரத்ன. 35 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 43, 2 6 ஓட்டங்களையும் பறக்கவிட்டார். சாமிக்க இந்த போட்டிக்கு பிறகு சொன்ன ஒரு விடயம், இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்கள் இன்னும் கொஞ்சம் முயன்றால் 300 ஓட்டங்களை நாங்கள் கடக்கலாம். உண்மைதான். அவிஷ்க பனாட் 33 ஓட்டங்கள், வினோத் பானுக்கு 27, கொஞ்சம் வேகமாக அவர் அடித்தாட வேண்டும். பானுகு ராஜபக்ச 24, சரித் அசலங்க 38, தசுன் சாணக்க 39. இந்த 2 பேரும் ஸ்ட்ரைக் ரேட் ஏற்று கொஞ்சம் குறைவாக இருந்தது. துஷ்மந்த சமீர இங்கிலாந்தில் செய்தது போல இங்கேயும் வேகமாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்திய அணியின் பந்து வீச்சை பொறுத்தவரையில் தீபக் சஹார், யுஸ்வேந்திர சஹால், குல்தீப் யாதவ் ஆகிய மீண்டும் இந்திய அணிக்குள் வந்த இந்த 3 பேரும் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள். இந்திய அணிக்கு இந்த இலக்கு சவால் விடுக்கும் என்று சொல்லி யாரும் நம்பியிருக்கவில்லை. ஆனாலும் ஷிகார் தவான், மனிஷ் பாண்டே போன்ற ஒரு சில அனுபவம் வாய்ந்த வீரர்களை தவிர மற்றவர்கள் அநேகமாக புதுமுகங்களை போட்டு உருட்டி எடுத்த ஒரு அணி. எனவே இந்த அணியை இலங்கை கொஞ்சம் தடுமாற வைக்கும் என்று சொல்லி பார்த்தால், ஆரம்பத்திலே பிருத்திவி ஷா 24 பந்துகளில் 9 4 ஓட்டங்களோடு 43 ஓட்டங்கள். இந்த குறுகிய நேர ஓட்ட எண்ணிக்கைக்கு தான் இவருக்கு போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது வழங்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், கொடுத்த ராக்கெட் வேக ஆரம்பம். ஒருநாள் போட்டிகளில் அல்ல, 2020 போட்டிகளில் கூட இவ்வாறு எதிர்பார்க்க முடியாது. 5 ஓவரில் 57 ஓட்டங்கள். அதுவும் அவருடைய டைமிங், நின்று கொண்டே அடிக்கக்கூடிய அந்த லாபகம் பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்திய தேசிய அணியில் நிரந்தர இடத்தை எதிர்காலத்தில் பிடிக்கப் போகின்றார் இந்த இளையவர். டெஸ்ட் போட்டிகளில் சதத்தோடு ஆரம்பித்தார் இவருடைய டெஸ்ட் வாழ்க்கை என்பது முக்கியமானது. ஷிகார் தவான் இறுதி வரை ஒரு நங்கூரம் போட்டு நின்று கொண்டார். 95 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 86. அணியின் இனிய இளம் வீரர்கள் அத்தனை பேரையும் அடித்தாடவிட்டு அவர் நின்று பொறுமையாக நின்று ஆடிக்கொண்டார். இஷான் கிஷான் தன்னுடைய அறிமுக போட்டி பிறந்த நாள் வந்து தனக்கு தானே பிறந்தநாள் பரிசை பெற்றுக் கொண்டார். 2 6 ஓட்டங்கள், 8 4 ஓட்டங்களோடு 42 பந்துகளில் 59. அதுக்கு பிறகு மனிஷ் பாண்டே 40 பந்துகளில் 26. சூரியகுமார் யாதவ் இவருக்கு அறிமுகமா மிக லாபகமாக ஆடியிருந்தார். 5
4 ஓட்டங்கள் 20 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 31 அவரும் ஷீகார் தவானும் புரிந்த 48 ஓட்ட இணைப்பாட்டத்தில் இந்தியா 80 பந்துகள் மீதம் இருக்க வெற்றி இலக்கை பெற்றுக் கொண்டது. தனஞ்செடி சில்வா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார். இப்போது இந்த போட்டி மூலமாக இலங்கை அணி கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விடயமாக நாங்கள் நினைப்பது எவ்வாறு இணைப்பாட்டங்களை உருவாக்குவது, அதுபோல் அழுத்தங்களுக்கு உள்ளாகாமல் எவ்வாறு ஆடுவது என்று. நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டியில் இலங்கை அணி ஏதாவது ஒன்றை புதிதாக செய்யும். இந்த போட்டியிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை இந்திய அணிக்கு எதிராக பயன்படுத்தும் என்று நாங்கள் நம்பியிருப்போம். இன்னும் ஒரு போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்றது. அது பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் ஜிம்பாப்வே 2 அணிகளுக்கு முக்கியத்துவம். உலக கிண்ணத்துக்கான தங்களுடைய இருப்பை தீர்மானிக்கக்கூடிய வேர்ல்ட் கப் சூப்பர் லீக் தொடரின் புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு பங்களாதேஷ் அணி ஷக்கீப் அல் ஹசனின் கலக்கல் திறமையோடு நேற்றைய நாளில் வெற்றி பெற்றது. 5 பந்துகள் மீதம் இருக்க 3 விக்கெட்டுகளான வெற்றி. ஜிம்பாப்வே போராடி இருந்தது முக்கியமானது. ஜிம்பாப்வே முதலில் துடுப்படுத்தாடி 9 விக்கெட்டுகளை இழந்து 240. அவர்களது அணியின் தலைவர் பிரெண்டன் டெய்லர் 46 ஓட்டங்கள். டியான் மயஸ் 34. 19 வயதான இந்த வீரரை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், மிகச்சிறப்பாக ஆடக்கூடியவர். வெஸ்லி மாதவரை 56 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இது தவிர 30 ஓட்டங்களை சிக்கந்தர் ரசா, மீண்டும் அணிக்குள்ளே வந்த சிக்கந்தர் ரசா பெற்றுக் கொடுத்திருந்தார். பங்களாதேஷ் அணியின் பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஷரீஃபுல் இஸ்லாம் 46 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். ஷக்கீப் அல் ஹசன் 42 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். மிக கட்டுப்படாக பந்து வீசியிருந்தார். பங்களாதேஷ் துடுப்படுத்த ஆடிய போது ஆரம்பத்திலே தமீம் இக்பால் 20, லிட்டன் தாஸ் 21 ஒரு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுக்க அவர்கள் முனைந்தாலும் ஷக்கீப் அல் ஹசனை தவிர மிச்ச எல்லோருமே தடுமாறியிருந்தார்கள். மஹமுதுல்லா 26 ஓட்டங்கள். இடைநடுவே ஷக்கீபோடு சின்ன இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்தார். ஒரு பக்கம் ஷக்கீப் அல் ஹசன் 109 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 96 ஓட்டங்களை எடுக்க மறுபக்கம் விக்கெட்டுகள் விழ ஆரம்பித்தன. இறுதியாக முகமது சைஃபுடீன் சரியான இணையாக ஷக்கீப் அல் ஹசனோடு சேர்ந்து கொண்டார். இந்த 2 பேரும் சேர்ந்து 10 ஓவர்களில் 69 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக புரிந்துதான் பங்களாதேஷ் அணியை காப்பாற்றியிருந்தார்கள். போட்டியின் சிறப்பாட்டக்காரர் ஷக்கீப் அல் ஹசன். இந்த ஒரு நாள் போட்டியை தவிர இன்னொரு 20 போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்றது. கடைகட்டிய போட்டி ஒன்று. இந்த போட்டியில் தான் நீளமான 6 நேற்றைய நாளில் பெற்றுக் கொள்ளப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி முதல் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. இந்த 2வது போட்டி இங்கிலாந்துக்கு மிக வாய்ப்பான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது. 45 ஓட்டங்களால் இங்கிலாந்து வெற்றியை தன்வசப்படுத்தியது. பழமையான 2020 இங்கிலாந்து அணியின் பலம் எவ்வாறு இருக்கும் என்பதை பாகிஸ்தான் நேற்றைய நாளில் உணர்ந்து கொண்டது. அதுவும் அவர்கள் அடித்தாடிய விதத்தில் உண்மையில் இங்கிலாந்து அணி தங்களுடைய முழுமையான 20 ஓவர்களை பயன்படுத்தவில்லை. ஒரு பந்து மீதம் இருக்க சகல விக்கெட்டுகளையும் இழந்தது 200 ஓட்டங்களுக்கு. மாயின் அலி 16 பந்துகளில் 36 ஓட்டங்கள் வெளுத்து விளாசி இருந்தார். ஆனால் ஆரம்பத்திலே இங்கிலாந்து அணியின் தலைவராக நேற்று ஆடிய ஜாஸ் பட்லர் ஓய்மோகன் ஓய்வு எடுத்துக் கொள்ள 39 பந்துகளில் 2-6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்களோடு 59 ஓட்டங்களை எடுத்தார். மாயின் அலியும் லயம் லிவிங்ஸ்டனும் அணியின் ஓட்ட வேகத்தை மேலும் அதிகரித்துக் கொண்டார்கள். மாயின் அலி ஒரு 6 ஓட்டம் 4 ஓட்டங்களோடு 16 பந்துகளில் 36. லயம் லிவிங்ஸ்டன் 3 ஓட்டங்கள் 2 ஓட்டங்களோடு 23 பந்துகளில் 38. இந்த 2 பேரும் கொடுத்த அதிரடியான ஓட்ட எண்ணிக்கை 200 ஓட்டங்களாக இங்கிலாந்து ஓட்ட எண்ணிக்கையை தூக்கியது. முகமது ஹஸ்னைன் 50 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். பதிலடுத்து பாகிஸ்தான் ஆடியவில்லை. இதில் தான் லயம் லிவிங்ஸ்டன் நேற்றைய நாளில் ஹரிஸ் வீசிய பந்து கொண்டை நின்று கொண்டே அடித்து விளாசி 121.6 மீட்டர் நீளமான 6 பெற்றுக் கொண்டார். 2020 சர்வதேச போட்டிகளில் மட்டுமல்ல 2020 போட்டிகளிலேயே பெறப்பட்ட மிக நீளமான 6 என்ற சாதனை இது படைத்திருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். பாகிஸ்தான் இன்னிங்ஸ் நல்லபடியாக ஆரம்பித்தது. வழமை போல ரிஸ்வான் மற்றும் பாபர் அசாம் தலைவரும் உபதலைவரும் சேர்ந்து நல்ல இடைப்பாட்டம் ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். 16 பந்துகளில் 22, பாபர் அசாம் 29 பந்துகளில் 37. முகமது ரிஸ்வான் இந்த 2 பேரும் சேர்ந்து 5 ஓவர்களில் 50 ஓட்டங்களை தொட்டார்கள். அதற்கு பிறகு தனியே ஷதாப் கானின் 36 ஓட்டங்களை தவிர வேறு யாரும் பெரிதாக சோபிக்கவில்லை. இங்கிலாந்து உருட்டி போட்டது. அடில் ரஷீத் 2 விக்கெட்டுகள், டாம் கரான் ஷக்கீப் மெஹ்மூட் 3, மாயின் அலி 2. இது தவிர மேட் பார்க்கின்சன் நேற்றைய நாளில் 4 ஓவர்களில் வெறும் 25 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மாயின் அலி தெரிவாகி இருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், நான் ஒரு பயனுள்ள வீரன், சகல விதங்களிலும் இங்கிலாந்து அணிக்கு என்னுடைய முழுமையான பயனை தரக்கூடியவன் என்று சொல்லி பெருமையோடு சொல்லியிருக்கின்றார். இந்த வேளையில் இப்பொழுது மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் போட்டி ஆரம்பிக்க போகிறது. மேற்கிந்திய தீவுகள் 2020 தொடரை வென்றெடுத்தது 4-1. ஆனால் அவர்களது பயிற்றுவிப்பாளர் ஃபில் சிமன்ஸ் குறிப்பிடுகின்றார், மேற்கிந்திய தீவுகள் 2020 போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தியது போதும், இனி ஒரு நாள் போட்டிகளிலும் இந்த வெற்றி வீதத்தை கொண்டு வர வேண்டும், வெற்றி வாய்ப்புகளை கொண்டு வர வேண்டும், அவர்களது துடுப்பாட்ட வீரர்கள் சதங்களை குவிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் மேற்கிந்திய தீவுகளின் மகளிர் அணி பாகிஸ்தான் மகளிர் அணியிடம் நேற்றைய நாளில் 5வது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் தோற்று போயிருக்கின்றது. 5வது மறுதியுமான இந்த ஒரு நாள் போட்டியில் தோற்றாலும் கூட மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி இப்போது தொடரை வென்றெடுத்திருக்கிறது 3-2 என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இன்னொரு போட்டியை நாங்கள் இங்கே பார்த்து விட்டு போகலாம். இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது தமிழ்நாடு பிரீமியர் லீக், TNPL என்று சொல்லப்படுகின்ற தொடர். இப்பொழுது 8 அணிகளோடு ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய நாளில் முதல் போட்டி லாய்கா கோவை கிங்ஸ் அணி சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை சந்திக்க போகிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தின் முன்னணி வீரர்கள் இந்திய தேசிய அணிக்குள் இதுவரைக்கும் தெரிவு செய்யப்படாத ஏனைய உதிரி வீரர்கள் அத்தனை பேருமே ஆடுகின்றார்கள். மிக பெரும் பரபரப்பை கடந்த பருவகாலங்களில் ஏற்படுத்தி நிறைய வீரர்களை அடையாளம் கண்டுகொண்டது. குறிப்பாக இந்த தொடர் மூலமாகத்தான் நடராஜன் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த போட்டிகளை பொறுத்தவரையில்
இம்முறை பெரிதாக வெளி உலக வீரர்கள் அறியப்படாத போட்டியாக அமைய போகிறது COVID-19 காரணமாக. இந்த நாளில் இன்னும் ஒரு முக்கியமான வீரரும் இங்கே ஆடி வருகிறார் என்பது கவனிக்கக்கூடியது. பொதுவாக தமிழகத்திலிருந்து கடந்த முறை அறியப்பட்ட ஷாருக் கான் தலைமையிலே தான் லைகா கோவை கிங்ஸ் அணி ஆடுகிறது என்பதும் இங்கே சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை அடிக்கடி சூரியனின் வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் மற்றும் சூரிய சூப்பர் ஸ்போர்ட்ஸில் நாங்கள் உங்களுக்கு அறிய தர காத்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இன்னும் ஒரு போட்டியும் இடம்பெற்று வருகிறது. தென்னாப்பிரிக்கா மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 சர்வதேச போட்டி நாளை காலை சூரிய சூப்பர் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கான விரிவான விவரங்கள் வரும். அதேவேளையில் ICC இப்பொழுது கால்பந்து FIFA என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் ஐடியாவோடு சேர்த்து அவர்கள் இப்பொழுது புதிய அணிகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 94 அணிகளாக இப்பொழுது அவர்களது எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. அதாவது பகுதி அளவான அணிகள் மற்றும் டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற 12 அணிகள் என்று சொல்லி மொங்கோலியா, தஜிகிஸ்தான் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய 3 அணிகள் ICC-னால் இப்பொழுது உள்வாங்கப்பட்டுகின்றன. ஆனால் ஜம்பியா ஏற்கனவே 2019 நீக்கப்பட்ட ஜம்பியா தொடர்ந்து நீக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல ரஷ்யாவின் வாய்ப்பு, ரஷ்யாவின் உறுப்புரிமை இப்பொழுது இடைக்காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றது. கிரிக்கெட்டில் அரசியல் விளையாடியதன் காரணமாக சுவிட்சர்லாந்து இப்பொழுது யூரோப்பின் 35வது அணியாகவும், மொங்கோலியா, தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஆசியாவின் 22 மற்றும் 23வது அணிகளாகவும் உள்ளே சேர்ந்திருக்கின்றன. மொத்தமாக டெஸ்ட் விளையாடும் அணிகளோடு சேர்த்து 106 அணிகளாக இருக்கின்றன. இந்த கிரிக்கெட்டில் அரசியலை பற்றி சொல்லியிருந்தோம். ஒருவேளை இலங்கையை பற்றி ICC முழுமையான கவனம் எடுக்கவில்லை என்று எங்களுக்கு தோன்றுகின்றது இல்லையா? இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளின் பக்கம் சில பார்வையை செலுத்திவிட்டு வரலாம். ஒன்று ஜெஃப்ராஜர் மீண்டும் உபாதையிலிருந்து மீண்டு விளையாட ஆரம்பித்திருந்தார். நேற்றைய நாளில் அவர் சசெக்ஸ் பிராந்தியத்துக்கு ஒரு வெற்றியோடு தன்னுடைய ஆரம்பத்தை தொடங்கி இருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்னொரு உபாதையை பற்றிய தகவல் ஒன்று. இப்பொழுது லங்காஷா பிராந்தியத்துக்காக இந்த ஒருநாள் போட்டிகளில் ஆடச் சென்ற ஸ்ரேயாஸ் ஐயர் உபாதை காரணமாக இப்பொழுது ஆட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. ராயல் லண்டன் கப் என்று சொல்லப்படுகின்ற 50 ஓவர்கள் கொண்ட தொடரில் லங்காஷா பிராந்தியத்துக்காக ஆடுவதற்கு ஒப்பந்தமாக இருந்தார் ஸ்ரேயாஸ் ஐயர். ஆனாலும் அவரது உபாதை அவரை விளையாட விடாமல் செய்திருக்கின்றது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மானஸ் லபுஷியன் இப்பொழுது கிளமோகனிலிருந்து புறப்பட்டு செல்வதன் காரணமாக தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகள் காரணமாக மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு நாடு திரும்புவதால் ஹமீஷ் ரத்தவர் நியூசிலாந்து வீரர் இப்பொழுது அவருக்கு பதிலாக கிளமோகன் பிராந்தியத்துக்கு ஆடப்போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்னொரு பக்கம் லங்காஷியா மற்றும் யோக்ஷியா பிராந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். மிக குறைவான ஓட்டங்கள் பெறப்பட்ட இந்த போட்டியில் நேற்றைய நாளில் யோக்ஷியா பிராந்தியம் ஒரு முக்கியமான வேலை ஒன்று செய்திருந்தது. இதன் அடிப்படையில் தங்களுடைய விளையாட்டின் கனவான் தன்மையை பேணிய காரணத்தால் அவர்கள் பெருமையை புகழை பெற்றுக் கொண்டாலும் கூட லங்காஷியா நேற்றைய நாளில் வென்றிருக்கிறது. யோக்ஷியா பிராந்தியம் தோற்று போயிருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. யோக்ஷியாருக்கு நேற்றைய நாளில் தலைமை தாங்கி இருந்தார் இங்கிலாந்தின் டெஸ்ட் அணி தலைவரான ஜோ ரூட். இந்த வேளையில் நேற்றைய நாளில் லங்காஷியா துடுப்படுத்தாடி கொண்ட வேளையில் அவர்களது வீரர் ஸ்டீவன் கிராஃப்ட் வெற்றி பெறுவதற்கு சில ஓட்டங்கள் தேவைப்பட்ட வேளையில் அவருக்கு தசைப்பிடிப்பு காரணமாக தடுமாறி இருந்தார். அந்த வேளையில் அவர் மைதானத்தில் வீழ்ந்த போது அவரை ஆட்டமிழக்க செய்யக்கூடாது என்று யோக்ஷியா எடுத்துக்கொண்ட முடிவு அவர்களுக்கு பாதகமாக மாறினாலும் காலிறுதியில் இந்த 2 அணிகளும் நுழைந்திருக்கின்றன. ஜோ ரூட் மற்றும் யோக்ஷியா ஆகிய பிராந்தியங்களின் பெருமை இப்பொழுது போற்றப்படுகின்றது, பேசப்படுகின்றது. நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். ஜப்பானிய டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் தான் 1900ஆம் ஆண்டிலிருந்து இந்த நவீன ஒலிம்பிக் போட்டிகள் 1896ஆம் ஆண்டுக்கு பிறகு 1900ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இப்பொழுது விளையாடப்பட்டு வரும் நிலையில் முதல் தடவையாக நிறுத்தப்பட்டு பின்னர் வேறு தேதிக்கு மாற்றப்பட்ட ஒரே ஒரு ஒலிம்பிக் தொடராக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே ஜப்பான் 1940ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதாக இருந்தாலும் கூட இடைநடுவே உலகமாக யுத்தம் எல்லாம் உருவாகி கொண்டு வந்த காலத்தில் 1938ஆம் ஆண்டு இடைநடுவே விலகி இருந்தது. ஆனாலும் ஜப்பான் 1964ஆம் ஆண்டு டோக்கியோவிலே இந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்தியிருந்தது. எனவே இம்முறை இடம்பெறுகின்ற ஒலிம்பிக் போட்டிகள் அவர்களது 2வது ஒலிம்பிக் போட்டிகள். 2020 கடந்த வருடம் நடைபெற்றிருக்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் இந்த COVID-19 காரணமாக தாமதிக்கப்பட்டு ஆரம்பிக்கின்றன 23ஆம் தேதி. ஆனாலும் 21ஆம் தேதி முதல் போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன. வருகின்ற 23ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த போட்டிகள் மொத்தமாக 206 நாடுகள் விளையாடப் போகின்ற போட்டிகளாக இருக்க போகின்றன. 206 நாடுகளும் COVID-19 தொல்லை, தொத்து இப்படியான விஷயங்கள் இருந்தாலும் கூட வந்து பங்கு பெற்றுவதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் COVID-19 அச்சம் இல்லாமல் இது இடம்பெறும் என்று சொல்லி கருதப்படுகிறது. ஆசியாவிலே ஒரே நகரத்திலே 2 தடவைகள் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திய முதல் நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றுக்கொள்ள போகிறது 64ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை இம்முறை இந்த ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்காக. இது மட்டுமல்லாமல் அவர்கள் ஏற்கனவே 2 தடவைகள் சப்போரோ மற்றும் நகானோ ஆகிய இடங்களில் முறை 1972, 1998 ஆகிய ஆண்டுகளில் அவர்கள் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தி இருக்கிறார்கள் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இப்பொழுது 2020ஆம் ஆண்டு இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுவதன் காரணமாக அடுத்தடுத்து 3 ஆண்டுகள் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஆசியாவிலே நடத்தப்படுகின்றன என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பியோங்சாங்கிலே இடம்பெறுகின்ற தென்கொரியாவிலே 2018 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெற்றன. 2020 இப்பொழுது ஜப்பானிலே, 2022 சீனாவின் பீஜிங்கிலே இடம்பெறப் போகின்றன என்பதும் சுவாரஸ்யமான
முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் குறிப்பிட்டு காட்டுகிறோம். 206 நாடுகளைச் சேர்ந்த மொத்தமாக 11,138 வீர வீராங்கனைகள் இம்முறை பங்கு பெற்றுகின்றார்கள் இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் என்று சொல்லி நம்பப்படுகிறது. ஏற்கனவே ஒலிம்பிக் கிராமத்தில் 7 பேருக்கு கோவிட்-19 தொற்று அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் பாதுகாப்பாக தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். எந்த ஒரு வீர வீராங்கனைகளுக்கும் தொற்று ஏற்பட்டாலும் உடனடியாக அவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 23ஆம் தேதி போட்டிகள் உத்தியோகபூர்வமாக ஒலிம்பிக் தீபமேற்றி ஜப்பானிய டோக்கியோ ஒலிம்பிக் தேசிய மைதானத்தில் ஆரம்பித்தாலும் கூட நாளை மறுதினம் 21ஆம் தேதியிலிருந்து இந்த போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன என்பது முக்கியமானது. சாஃப்ட்பால், பேஸ்பால், அதுபோல ஆடவர் மற்றும் மகளிருக்கான கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பத்திலே அணி ரீதியிலான போட்டிகள் ஆரம்பத்திலே இடம்பெறப் போகின்றன. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இறுதி நிகழ்வோடு இந்த போட்டிகள் நிறைவேறும். 206 நாடுகள் பங்கு பெற்றுகின்றன. இலங்கையை சார்பாக எத்தனை வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றுகின்றார்கள் என்பதை அறிவதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இம்முறை 9 வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றுகின்றார்கள். இதில் 4 வீரர்கள் மற்றும் 5 வீராங்கனைகள் பங்கு பெற்று போகின்றார்கள். மொத்தமாக இவர்கள் பங்கு பெற்றுகின்ற போட்டிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 7 போட்டிகள். நீச்சல் போட்டிகளில் 2 பேர் பங்கு பெற்றுகின்றார்கள். அதுபோல தடகள போட்டிகளில் 2 பேர், மற்ற எல்லா போட்டிகளிலும் ஒவ்வொருவர். யுப்பன் அபேகோன் 100 மீட்டர் குறுந்தூர் ஓட்டத்திலே பங்கு பெற்றுகின்றார். நிமாலி லியனாராச்சி மகளிருக்கான 800 மீட்டர் ஓட்ட போட்டிகளை பங்கு பெற்றுகின்றார். இதுபோல நிலுகா கருணாரத்ன இம்முறை பேட்மிண்டன் சார்பாக இலங்கையை பிரதி செய்பவர். நேற்றைய நாளில் ஆர் பிரேமதாச மைதானத்தில் கிரிக்கெட்டில் இலங்கைக்காக கலக்கிய சாமிக்க கருணாரத்னவின் சகோதரர் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இது மட்டுமில்லாமல் குதிரை ஏற்றம் இம்முறை இடம்பெறப் போகிறது. மெத்தில்டா கால்சன் பங்கு பெற்றுகின்றார். இதிலே அதுபோல இன்னொரு போட்டியாக இடம்பெறுகின்ற ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் உடல் மெய்வல்லுநர் போட்டிகளில் மிகா ஜெஹானி இம்முறை பங்கு பெற்றுகிறார் என்பது கவனிக்கக்கூடியது. ஜூடோ போட்டியில் சாமர தர்மவர்தன பங்கு பெற்றுகின்றார். துப்பாக்கி குறிபார்த்து சுடும் போட்டியிலே டெஹானி எகுடவல என்ற வீராங்கனை பங்கு பெற்றுகின்றார். இது மட்டுமில்லாமல் நீச்சல் போட்டிகளில் இம்முறை இலங்கைக்கு சின்னதாக ஒரு பதக்க கனவு ஒன்றை உருவாக்க காரணமாக இருக்கின்ற 2 இளையவர்களை பார்க்க வேண்டும். ஒருவர் நீச்சல் சிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கையின் மேத்யூ அபேசிங்கம். ஆடவருக்கான 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் அவர் பங்கு பெற்றுகின்றார். இதுபோல மகளிருக்கான 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை நீச்சல் போட்டியில் அனிகா கஃபூர் பங்கு பெற்றுகின்றார். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் இந்த 9 பேருக்கும். இலங்கைக்கான மிக நீண்ட கால ஒலிம்பிக் பதக்க கனவை சுசத்திகா ஜாசிங்கவுக்கு பிறகு ஒருவர் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது இம்முறை இவர்களால் முடியுமா என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனைய வீர வீராங்கனைகளுக்கும் அதுபோல ஒலிம்பிக் போட்டிகளில் இம்முறை சாதனை நிகழ்த்த இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். இந்த ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் பல்வேறு நாடுகள் மிகப்பெரிய குழாம்களை எல்லாம் அனுப்பி இருக்கின்றன. குறிப்பாக பிரித்தானியாவை பொறுத்தவரையில் 376 பேரை கொண்ட மிகப்பெரிய ஒரு குழாமை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. ஐக்கிய அமெரிக்கா 613 பேர் கொண்ட மிகப்பெரிய குழாமை இந்த கோவிட்-19 காலத்திலும் கூட அச்சப்படாமல் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா 470 பேரை அனுப்பியிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் சீனா ரொம்ப எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நாடு, அடிக்கடி பதக்க பட்டியலில் இப்பொழுது முன்னணி பெறுகின்ற நாடு. சீனா 406 பேரை எண்ணி அனுப்புகின்றது. ஆனாலும் அவர்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. இத்தாலி 372 பேரை இம்முறை அனுப்பியிருக்கிறது. இந்தியாவிலிருந்து எங்கள் பக்கத்து நாடு 125 பேர் இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்று செல்ல போன்றார்கள். ஒலிம்பிக் போட்டிகள் பற்றிய விரிவான விவரமான விளக்கங்கள், முக்கியமான பதிவுகள் ஆகியன உங்களுக்காக எங்களது ஸ்போர்ட்ஸ் குழுவினால், சூரியனின் விளையாட்டு குழுவினால், எங்களது தம்பிமாரால் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும். சூரியனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.